நாகப்பட்டினத்தில் இருந்து ஜாழ் காங்கேசன்துறை வரையிலான கப்பல் சேவைகள் எதிர்வரும் 13ஆம் தேதி மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கப்பல் சேவைக்காக கொள்வனவு செய்யப்பட்ட சிவகங்கை கப்பல் மே மாதத்தின் முதல் வாரத்தில் அந்தமானில் இருந்து சென்னை நோக்கி பயணிக்கவுள்ளது. அங்கு மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததன் பின்னர் மே மாதம் 11ஆம் தேதி நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசன்துறைக்கு பரிச்சார்த்த சேவையில் ஈடுபட உள்ளது. மே மாதம் 13ஆம் தேதி தொடக்கம் ஒவ்வொரு நாளும் கப்பல் சேவைகள் நாகப்பட்டினத்தில் இருந்து காலை 8 மணிக்கு புறப்பட்டு மதியம் 12 மணிக்கு காங்கேசன்துறையை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு காங்கேசன்துறையில் இருந்து புறப்பட்டு மாலை 6 மணிக்கு நாகப்பட்டினத்தை சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவழி பயணத்துக்காக அன்னளவாக 34,200 ரூபாய் அறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஒவ்வொரு பயணியும் தம்முடன் 20 கிலோ வீதம் 3 பொதிகளை எடுத்துச் செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலின் நுழைவுச்சீட்டு விற்பனை முகவர் நிலையம் ஜாழ் மருத்துவமனை வீதியில் அமைவதுடன் இணையதளத்திலும் நுழைவுச்சீட்டு பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்தோடு மேற்கு, சப்ரமுக, மத்திய தெற்கு, வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் மதியம் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. காலையிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் சில இடங்களில் காலை வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேவேளை மேல், சப்ரமுகம் மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சப்ரமுகம் மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்களை கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெச்சிலைக்கேணி பகுதியில் காணாமல் போன சிறுவன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சிறுவன் நேற்று மதியம் பரந்தனில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். வீட்டை விட்டு நேற்று முன்தினம் வெளியில் புறப்பட்ட சிறுவன் இரவாகியும் வீட்டுக்கு வராததால் பெற்றோர் அச்சமடைந்து அயல் கிராமங்களில் தேடத் தொடங்கினர். சம்பவம் தொடர்பாக மருதங்கனி போலீசாருக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு காணாமல் போன சிறுவனை பெற்றோர், உறவினர்கள் மற்றும் அயலவர்களின் உதவியுடன் தேடி வந்தனர். இந்த நிலையில் காணாமல் போன சிறுவன் நேற்று மதியம் பரந்தன் பகுதியில் வைத்து உறவினர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். சில வருடங்களுக்கு பின்னர் ஜப்பானின் டொயோட்டா நிறுவனத்தின் இலங்கை கிளை வாகனங்களை இறக்குமதி செய்ய ஆரம்பித்துள்ளது. அதன்படி பேருந்துகள் மற்றும் வேன்கள் விற்பனை குறித்து வார இறுதி நாளிதழ்களில் அந்நிறுவனம் விளம்பரம் செய்துள்ளது. சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக குறைந்த எண்ணிக்கையிலான பேருந்துகள் மற்றும் வேன்களை இறக்குமதி செய்வதற்கு அண்மையில் வழங்கப்பட்ட அனுமதியின் அடிப்படையில் இவை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இந்த வாகன வகைகளின் ஆரம்ப விலை 1.5 கோடி ரூபாய் என விளம்பரங்களில் காட்டப்பட்டுள்ளது. இந்த வகையைச் சார்ந்த 10 வருடங்கள் பழமையான வேன்கள் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டதன் பின்னணியில் இந்த விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அந்நிய செலவாணி நெருக்கடி காரணமாக இலங்கைக்கான வாகன இறக்குமதி சுமார் 4 வருடங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்தமையால் இந்நாட்டில் பயன்படுத்தப்படும் வாகனங்களின் விலைகள் அசாதாரணமாக உயர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களும் தொழிற்சங்க பணிப்புறக்கணிப்பை தொடர தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் மே மாதம் 2ஆம் தேதி நண்பகல் 12 முதல் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என அதன் இணைத் தலைவர் தம்பிக எஸ். பிரியந்த குறிப்பிட்டுள்ளார். கல்விசாரா ஊழியர்களின் இன்னல்களை 15% குறைத்துள்ளமையினால் குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணுமாறு கூறி தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. புதிய ஆன்லைன் விசா விண்ணப்ப முறைமைக்காக ஸ்தாபிக்கப்பட்ட www.srilanka.visa.lk போன்ற போலி இணையதளங்களுக்கு சென்று மக்கள் பணம் செலுத்துவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக குடிவரவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் விசாவுக்கு விண்ணப்பிக்கும் போது www.srilanka.visa.lk இணையதளத்தில் உள்ள விசா இணைப்புகளை மட்டும் பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி முதல் குடிவரவுத்துறையின் புதிய விசா முறையும் புதிய ஆன்லைன் முறையும் தொடங்கப்பட்டுள்ளது. எனவே மக்கள் ஆன்லைன் விசாவுக்கு விண்ணப்பிக்கும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசிப்பதற்கு அமெரிக்க ஆய்வு கப்பல் ஒன்று விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் எந்தவொரு ஆய்வு கப்பலும் பிரவேசிக்க அனுமதிப்பதில்லை என அரசாங்கம் எடுத்த கொள்கை முடிவின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவுடன் சம்பந்தப்பட்ட கப்பல் எரிபொருள், தண்ணீர் மற்றும் உணவு மற்றும் குடிநீர் வசதிகளை பெறுவதற்காக இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைவதற்கு அனுமதி கோரியுள்ளது. கப்பலை உள்ளே செல்ல அனுமதிப்பதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ள போதிலும் சர்வதேச கடற்பரப்பில் உள்ள மற்றொரு கப்பல் மூலம் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கப்பல் இந்தியாவின் சென்னை துறைமுகத்துக்குள் நுழைய அனுமதி கோரிய போதிலும் இந்திய அரசு அனுமதி வழங்கவில்லை. சீன ஆய்வு கப்பல் ஒன்று நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டதும் நிராகரிக்கப்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நேற்றைய தினம் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொழும்பில் உள்ள புறக்கோட்டை ஒல்கோட் மாவட்டத்தை 2ஆம் குறுக்கு தெருவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பாதசாரி கடவையில் வீதியை கடந்த பாதசாரி மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் இவ்விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் புறக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை அடுத்து தொம்பே புதுப்பாக்கல்ல வானுலுவாவ வீதியில் உக்கோடுவன பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 29 வயதுடைய இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஒன்று காருடன் மோதியதில் செலுத்துனர் வீதியில் வீழ்ந்ததில் எதிர் திசையில் வந்த லோரி அவர் மீது மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. மேலும் அனுராதபுரம் புத்தளம் வீதியில் பண்டுலகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 42 வயதுடைய நபர் ஒருவர் மரணித்துள்ளார். பேருந்து ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வீடொன்றில் விபச்சார விடுதியை நடத்தி வந்த குற்றச்சாட்டில் தாய், மகள் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. ஹேண்டே கந்தானி பகுதியில் விபச்சார விடுதியை நடத்தி வந்த மகள் முகாமையாளராகவும் தாய் காசாளராகவும் செயற்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த விபச்சார விடுதி தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபச்சார விடுதி குறித்து 2 வாரங்களாக விசாரணை கடமைகளில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் 5000 ரூபாய்க்கு பெண்ணொருவரை கொள்வனவு செய்த போதே சந்தேக நபர்களை கைது செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜாழ்ப்பாண பகுதியில் உள்ள ஒரு வீடொன்றுக்குள் புகுந்து வன்முறையில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இரவு அச்சுவேலி பத்தமேனி பகுதியில் உள்ள வீட்டிலேயே இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தின் போது குறித்த வீட்டின் கண்ணாடிகள் மற்றும் ஹைஸ்வைன் என்பனவும் சேதமாக்கப்பட்டுள்ளது. வன்முறையில் காயமடைந்த 70 வயதான முதியவர் சிகிச்சைக்காக அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொழில் போட்டிய வன்முறைக்கு காரணம் என அச்சுவேலி போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அர்ஜென்டினாவைச் சேர்ந்த 60 வயது பெண் ஒருவர் அழகு போட்டியில் வெற்றி பெற்று உலக கவனத்தை ஈர்த்துள்ளார். 60 வயதில் சாதாரணமாக நடிப்பதை இந்த வயதிலும் வியப்புடன் பார்க்கும் சூழலில் உடலையும் மனதையும் இணைத்து அழகு போட்டியில் பட்டம் வெல்வது என்பது சாதாரண விஷயமல்ல. அர்ஜென்டினாவின் பியூனஸ் அயர்ஸ் மாகாணத்தில் தலைநகரான லா பிளாட்டாவில் இருந்து போட்டியிட்ட ட்ரோட்ரிக்ஸ் தொழில் ரீதியாக வழக்கறிஞர் மற்றும் பத்திரிகையாளர். இந்த சாதனையின் மூலம் அவர் தனது வயதில் அழகு விருதை வென்ற முதல் பெண்மணியானார். மே மாதம் நடைபெறும் மிஸ் யூனிவர்ஸ் அர்ஜென்டினாவுக்கான தேசிய போட்டியில் பியூனஸ் அயர்ஸை பிரதிநிதித்துவப்படுத்த அவர் தகுதி பெற்றுள்ளார். மேலும் அவர் வெற்றி பெற்றதால் அவர் உலகளாவிய பிரபஞ்ச அழகு போட்டிக்கு தகுதி பெறுவார். இந்த ஆண்டுக்கான பிரபஞ்ச அழகு போட்டி செப்டம்பர் மாதம் மெக்சிகோவில் நடைபெற உள்ளது.